திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் கழிவறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சார், இங்க வீடு வசதி இல்ல. இப்ப என்னன்னு கேட்டா சிஎம் வீடு கட்டி கொடுக்க சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி இருக்காங்க. இப்ப எல்லா முகாம்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வீட்டு வசதி இன்னும் கட்டி கொடுக்கல. அடுத்து இப்ப 2 நாள் ஒரு சும்மா தான் ஒரு சாரல் மழை ஒண்ணு பெஞ்சிச்சு. இந்த சாரல் மழையில தண்ணி வீட்டுக்குள்ள அந்த சாரல் மழையில வீட்டுல இருந்து அடியில இருந்து தண்ணி அப்படியே பபுள்ஸ் மாதிரி எல்லாம் நிக்குது. நாங்கெல்லாம் துணிகளை போட்டு மேட்டு போட்டு தொடச்சி எடுத்து பிள்ளையெல்லாம் படுக்க வச்சுட்டு இருக்கிறோம். நாங்க அப்ப மேலும் மேலும் இதுக்குள்ளேயே வாழ்றதுன்னா எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா தானே நாங்க வாழ முடியும், சொல்லுங்க. மற்ற இந்த வீடெல்லாம் இடிஞ்சு தூங்கிட்டு இருக்கும்போது தலையில விழுகுது. பாதி பேத்துக்கு காயம், பாதி பேத்துக்கு வயசானதுகள் சீலிங் இடிஞ்சு விழுந்து மேல் தரை அந்த கம்பியெல்லாம் அப்படியே தெரியுது. இதையும் பத்தி சொல்லிட்டோம். எல்லா முகாம்களையும் கட்டி கொடுத்துட்டாங்க. வீடு இந்த ஒரு முகாம்ல தான் கட்டி கொடுக்கல. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரம். வணக்கம். திருச்சி மாநகர் ஏர்போர்ட் சாலை கொட்டப்பட்டு பகுதியில் தமிழ்நாடு அரசு மறுவாழ்வுத்துறை சார்பில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 430க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 1000க்கும் மேற்பட்டோர் என வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து குடியிருக்கும் வீடுகளில் மேற்கூரைகள் இடிந்தும் சிறு மழை பெய்தாலே தரையில் இருந்து தண்ணீர் மேலே வருவதாலும் தங்கள் குழந்தைகளை வைத்து வாழ முடியாத சூழ்நிலை உள்ளது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இங்கு வசிக்கும் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி கிடைப்பதில்லை, இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கான கழிவறை இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, மக்கள் வாழ்வதற்கு தகுதியான இந்த இடம் இல்லை என வலியுறுத்தி இப்பகுதியை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட பெண்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்போது, இந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 430க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறோம். சுத்தமான குடிநீர் இல்லாமல், தங்குவதற்கு சரியான வீடு வசதி இல்லாமல், மேற்கூரைகள் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுவதாலும் தாங்கள் குழந்தைகள் எந்த நேரத்தில் மேலே விழும் என்ற அபாயத்திலும் இருப்பதாகவும், மேலும் தங்கள் பிள்ளைகள் குழந்தைகளை குடிநீருக்கு கூட கிடைக்காமல், ஒரு வசதி இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் குற்றச்சாட்டி, மேலும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 குடம் மட்டுமே தண்ணீர் கிடைப்பதால் தாங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதும் சிரமமாக உள்ளது என்றும், சாக்கடை வசதிகள் செய்து தர வேண்டும், கழிவறை வசதிகள் செய்து தர வேண்டும் என, இதனால் பல்வேறு நோய் தொற்று பரவல் ஏற்படுவதாக, இதனை உடனே தீர்வு காண வேண்டும் என சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் விமான நிலைய போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் தாங்கள் வசிக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளை சரி செய்ய வேண்டும், புதிதாக வீடுகளை கட்டித்தர வேண்டும், குடிநீர், கழிவறை மற்றும் போதிய அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.